தமிழ் சினிமாவில் நம்பர் 1 நடிகை இருந்தவங்க தான் நம்மளுடைய தமன்னா. இப்போவுமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஹீரோயின் மெட்டீரியலாக கிடையாது. வேணா ஒரு பாட்டுக்கு வந்துட்டு ஐட்டம் டான்ஸ் ஆட்டு போயிடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லலை, அவங்களே தற்போது ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப எமோஷனலாக வந்துட்டு பேசியிருக்காங்க. அதாவது நிறைய சேலஞ்சிங்கான கதாபாத்திரங்களில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு என்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னை வந்துட்டு ஒரு பாட்டுக்கு ஐட்டம் டான்ஸ் நடிக்கிறதுக்கு மட்டுமே என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதே தமன்னா தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது என்ன ஐட்டம் டான்ஸ்னு சொல்லி கூப்பிட்றீங்க, அந்த ஒரு பாட்டுக்கு நாங்கள் ஆடுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறோம் தெரியுமா, நீங்கள் என்னன்னா அது ஐட்டம் டான்ஸ்னு சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே வந்துட்டு என்ன ஐட்டம் டான்ஸ் ஆட தான் கூப்பிட்றாங்க, படத்தில் வந்துட்டு நடிக்கிறதுக்கு கூப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, எனக்கு என்னமோ அது உண்மையாக தான் தெரியுது. ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு தமன்னாவை முழுக்க முழுக்க வந்துட்டு ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும்தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்துட்டு மேடம் படத்தில் நடிச்சு கொடுங்க, ஹீரோயினாக அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதே கிடையாது. சுந்தர்சி தான் அரண்மனை 4 நடிக்க கூப்பிட்டாரு, அதுலேயும் வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அம்மாவாக காட்டி அந்த தமன்னாவை கடைசியில் எடுத்துன்னு போயிட்டு 2 பீஸை வச்சு ஒரு டான்ஸ் ஆட வச்சு அதுலேயும் நீங்கள் ஐட்டம் டான்ஸர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டார் நம்முடைய சுந்தர்சி. 10ஆவதுக்கு ஜெயிலர் 1 வந்துட்டு இவங்களுக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுவும் வந்துட்டு ஐட்டம் டான்ஸ் தான். அதே மாதிரி வந்துட்டு ஹிந்தி பக்கம் போனாங்க, அங்கேயும் ஐட்டம் டான்ஸ் தான். தெலுங்கு மலையாளம் கன்னடம் சொல்லிட்டு முழுக்க முழுக்க தமன்னா வந்துட்டு ஒரு ஐட்டம் டான்ஸராகவே வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலேயே வந்துட்டு இவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே வரதில்லை. உங்களுக்கே நல்லா தெரியும், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமன்னா நடித்து எந்த படமும் வந்திருக்காது, பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூவில். இயக்குனர்கள் எனக்கு நல்ல சேலஞ்சிங்கான கதாபாத்திரங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கே தெரியும், இந்தியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சேலஞ்சிங்காக தற்போது நடிகைகள் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சண்டை காட்சிகள்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க பொழுது. பட் நாட் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் இவங்களுக்கு ஐட்டம் டான்ஸ்லாம் நடிக்கிறதுக்கு தான் நிறைய திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. 10ஆவதுக்கு நகைக்கடை ஆரம்பித்து அப்படியே ஓரமாக வேற போயிட்டாங்க நம்ம தமன்னா. பட் இருந்தாலுமே ரொம்ப மனக்குமுறலை இந்த வீடியோவில் வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காங்க. சாரி, அவங்க பேசின அந்த வீடியோவில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.